ഇതാണ് ലോകനാഥന്റെ ദാസികൾ എന്ന് വിശേഷിപ്പിക്കപ്പെടുകയും പ്രധാൻകുലത്തിന്റെ അടിമകളും വെപ്പാട്ടികളുമായി ജീവിക്കേണ്ടി വരികയും ചെയ്യുന്ന ദേവദാസികളുടെ കഥ. പ്രധാൻകുലത്തിന് പരമ്പരാഗതമായി ലഭിച്ച് ചോദ്യം ചെയ്യപ്പെടാനാകാത്ത ഈ അധികാര പെരുമയ്ക്കും 18-ാം വയസ്സിൽ ജീവിതത്തിന്റെ ബലിപീഠത്തിലേക്ക് ശിരസുരുക്കി കാത്തിരിക്കുന്ന പാവപ്പെട്ട ഒരു പെൺകുട്ടിക്കുമിടയിലേക്കാണ് ഞാൻ കയറി ചെല്ലുന്നത്, ഒരു കാവലാളായിട്ട്. வாழ்க்கையில நான் எங்கோ இருக்க வேண்டியவன் தப்பி தவறி இந்த வேலைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன். 5 நிமிஷம் பெரிய அதிகாரியை உட்கார விட மாட்டாங்க. சார் தாலும் வாசிச்சு ठीक ଅଛି जाओ. நான் கூட பெரிய அதிகாரி நினைச்சு சலிட்டு அடிச்சு விட்டேன். எனக்கு கீழே வேலைக்கு வந்தவன் சார். ஆமா ஏன்டா அவ்வளவு நேரம்? அல்ல வழியாராதே குறை தப்பி அதானா அப்படி குத்துறனா அண்ணா புண்ணான்னு. நீ டூட்டிக்கு வரும்போதே என்ன சொல்லியிருக்கேன், வாங்க சார் போங்க சார்னு பேசணும்னு. ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட கத்துக்க. இங்க நீ கேரளா ஆச்சி, நீ தமிழே. ஐயோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பாரு. இங்க பாரு, நீ கேரளாக்காரே, நான் தமிழ்நாட்டுக்காரே. நம்ம டூட்டி பாக்குறது ஒரிசாவில். 2 நாடு ஒரு நாடுன்னு என் மேல குதிரை ஏறணும்னு நினைக்காத. அல்ல சார், ഈ ബാഗ് അവിടെ വെക്കണം. என் தலையில வைவே. அப்படி போட்டேன்னா போடா. அங்க ஒரு லாந்தர் எரியுது பாரு, அங்க ஒன்று போய் பேக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா. இங்க டூட்டி பார்க்கணும். ஓகே சார். இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. அப்படியே உட்காரியா சுட்டானா. கேரளாவா இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாடா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவாங்க. இது ஒரிசாடா. உனக்கு சம்பளம் கொடுத்து கிம்பளம் கொடுத்து சீப்பு கொடுத்து சோப்பு கொடுத்து பவுடர் அடிக்க வச்சு உன்னைய தூங்குற வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. தூங்குறத நான் பார்க்கணும், டூட்டிய நீ பார்க்கணும். இந்த புடி. டேய், ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல கீழே போகாத. காட்டு மாடு காட்டு யானை வரும், லபக்குன்னு அடிச்சு போடும். இங்கனக்குள்ளே சுத்து. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இந்த டெஸ்ல ஃபுல்லா கலட்டிட்டு சுதந்திரமா தூங்கினா எப்படி இருக்கும்? ஓம் ஜவகுசும சங்காசம் காஷ்யபேயம் மகாத்யதி வந்தாரி சர்வ பாபேக்ஷி பிரணதோஸ்மி திவாகரம். സൂര്യനെ പ്രാർത്ഥിച്ചിട്ട് കാര്യമില്ല ബ്രാഹ്മണ. ആ മുഖത്തേക്ക് നോക്കാൻ പോലും പറ്റില്ല. ചന്ദ്രനാണ് നല്ല ദൈവം. ତୁ ପାଣିରେ ବୁଡ଼ି ମରବେ, ଏମିତି ବଞ୍ଚି ରହିବା ଅପେକ୍ଷା ମରିଯିବାଟା ଭଲ. അതിന് നിങ്ങളാരും സമ്മതിച്ചില്ലല്ലോ. നിന്റെ മനസ്സിലിരിപ്പ് എന്താണെന്ന് എനിക്കറിയാം. ഒരു ജലക്രീഡ നടത്താൻ തോന്നുന്നുണ്ടോ? എങ്കി വാ. ହେ ସୂର୍ଯ୍ୟ ଦେବତା, ଏ ପାପିନୀକୁ ଭସ୍ମ କରିଦିଅ. ଅଶୁଭ ସବୁ ଅପବିତ୍ର ହେଇଗଲା. ଚାଲ ଅନ୍ୟତ୍ର କୋଉଠି ସ୍ନାନ କରିବା. ଚାଲ. അങ്ങനെ പിണങ്ങി പോവാതെ നമുക്ക് നന്നായി ഉല്ലസിക്കാം ഈ സുപ്രഭാതത്തിൽ തന്നെ. ଆସ ମଜା କରିବା ଏଇ ବ୍ରହ୍ମ ମୁହୂର୍ତ୍ତରେ ପାଣି ଭିତରେ. ସୂର୍ଯ୍ୟ ଦେବଙ୍କର ପ୍ରକୋପରେ ଡର ବି ନଥିବ. ଆସ ଆସ ଶାନ୍ତି, ଆସୁନ. என்ன ஊர் அமைதியா இருக்கு. டேய், பேப்பர் போடுற ஜாக்குல வேற எதையும் போட்டுறாதடா. போ போ. இவன் தான் தூங்குறானா, இதுவும் தூங்குது. ஏண்டா இதே டூட்டி வாக்குற லட்சணமாடா? சார் குட் மார்னிங். முட்டாள் முட்டாள், போய் வெளியே போயிட்டு குளிச்சுட்டு வா. டேய், எங்கடா அந்த பொண்ணு? ஐயோ, 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் வாங்கி இந்த வேலைக்கு சேர்த்து என்ன பண்ணுவி? டேய், ஓ வேலை மட்டும் போறது இல்லடா, ஏன் வேலையும் இல்லடா போகுது. உன்னுக்கு 5 பொட்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்துறா. போய் இழுத்துட்டு வாடா. ஓகே. டேய், இங்கிட்டு இல்லடா, இங்கிட்டுடா. பரதநாட்டியம் ஆடிட்டு போறா பாரு. நான் என்ன பண்ணுவி? ഞാനീ പെണ്ണിനൊന്ന് കണ്ടിട്ട് പോലും ഇല്ലല്ലോ കർത്താവേ.
ഇനി എവിടെ ചെന്ന് കണ്ടുപിടിക്കാനാ? बोल की उठा समिति। हाँ समिति। ସେ ସୁନ୍ଦର ବରଜାର ଟୋକିକୁ ଦେଖିଲୁ କିରେ? हाँ देखितली यही गला പണിയായാലോ കർത്താവേ. ഈ കുരിശിനെ ഇനി എവിടെ നിന്ന് കണ്ടുപിടിക്കും? പണിയാവുന്നുറപ്പാ, പക്ഷെ കുരിശെന്നല്ല, സുനൈന്നാ പേര്. ഓ മലയാളിയാ? ഓ രക്ഷപ്പെട്ടു. മോന്റെ പേരെന്താ? നീലമാധവൻ. ഇവിടുത്തെ രാമേട്ടന്റെ മോനാ, എല്ലാരും നീലാന്ന് വിളിക്കും. എങ്കിൽ നീല ഒന്ന് പറ മോനെ, ആ പെണ്ണ് കാണാൻ എങ്ങനെ ഇരിക്കും? സ്വർണത്തെ പോലിരിക്കും, അതുകൊണ്ടല്ലേ എല്ലാരും സുനൈന്ന് വിളിക്കുന്നത്. ശരി, ഈ വഴിക്കല്ലേ പോയെന്ന് പറഞ്ഞത്? ആ ഈ വഴിക്കാ. അവളെ ഞാൻ കണ്ടുപിടിച്ചോളാം. ഓ ആ സുനൈ, അതെന്നാ പറഞ്ഞത്? അങ്ങോട്ട് ദാണ്ടേ ആ വഴിക്കാ പോയത് അല്ലേ ചേച്ചി? ஏய் இந்த பொண்ணுங்கடா ദാ ഈ വഴിക്ക് പോയിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. இங்க போச்சுன்னு யார் சொன்னா? ആ അവിടെ ഒരു പയ്യൻ നോക്കുമ്പോൾ നല്ല ഒന്നാന്തര മലയാളി, അവനാ പറഞ്ഞ. கூட ஒரு பொண்ணு நின்றுச்சா? ഒരു പെണ്ണല്ലേ ഉണ്ടായിരുന്നു? அந்த பொண்ணு ரொம்ப வளர்த்தியா இருந்துச்சா? தலையில முக்காடு போட்டு இருந்துச்சா? சிவப்பா இருந்துச்சா? கழுத்துல மாலை போட்டு இருந்துச்சா? கருப்பு பொட்டு நெத்தியில வச்சிருந்துச்சா? ഒട്ടുണ്ടായിരുന്നു. ഇതൊക്കെ സാറിന് എങ്ങനെ അറിയാം? முட்டாள் முட்டாள், அந்த பொண்ணை நேத்து நான் வீட்டுல பார்த்தேன்டா. அந்த பொண்ணுக்காகத்தாண்டா நம்மள இந்த ஒரிசாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பதனமா போய் இழுத்துக்கிட்டு வா. ശരി. டேய், 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 டேய். இழுத்துக்கிட்டு வாடா, வேற வம்ப இழுத்துறாதடா. அந்த பொண்ணை பயம் பத்திரமா இழுத்துக்கிட்டு வாடா. புரியுதா? இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. போ. இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை பார்க்க போறோம்னு தெரியலையே. ஏ பெருசு, உங்க ஊருக்குள்ள பேய் நடமாட்டம் இருக்கா? அதுவும் பிராந்தி எடுத்து குடிக்கிற பேய்.